எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன், ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கால இருந்து குறிப்பாக தாவேக்காடு அமைச்சராக இருக்கட்டும் இல்லை வேற யாரோ எந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களும் ஸ்கூல்ல பள்ளிக்கூடங்களில் போய் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் தாவேக்காலேருந்து வந்து இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் மறுபடியும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப காவிரில இருந்து தண்ணி வந்துருச்சு. ஸோ தண்ணி வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இயற்கை தான். இயற்கை பயங்கரமான மழை பெஞ்சு தண்ணி வந்து அவங்களால வந்து சேமிச்சு வைக்க முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால அந்த தண்ணியை கர்நாடகாரன் திறந்து விடுறான். பட் அதை இந்த இடத்துல குறிப்பா தமிழ்நாட்டில் அதை எந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ அது என்னன்றத பார்ப்போம். பட் என் மகனே, உன் மனசு மாதிரியே காவிரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. பட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே தான் இருக்கும், இந்த அமைச்சர்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு அனுபவமே கிடையாது. திடீர்னு அதாவது பொசுக்குன்னு வந்துச்சியா அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்துல வந்து குருட்டாம்போக்கு அதிர்ஷ்டத்துல அமைச்சர் பதவியில வந்து உட்கார்ந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு யாருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது ஒண்ணுமே தெரியல. அந்த அமைச்சர் பதவினா என்னன்றது தெரியல, அதுல என்ன பண்ணணும்ன்றது தெரியல. அதனால அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட பதிலே வராது. சோ அதைத்தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்றதையும் பார்ப்போம். குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னையா வளைச்சு என்னையா எல்லா அமைச்சர்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. சோ அதையும் பார்ப்போம். ஆனா ஒரு விஷயங்க, ஆனா தாவேக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து கண்ணில் பட்டுச்சுங்க. என்ன அப்படின்னா, இதை பார்த்தவும் அந்த ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ வந்து ஒரு படத்தை கொண்டு வந்து காட்டினோன்னே அவரோட ஃப்ரெண்டு தூக்க கழகத்துல தண்ணி பம்பு அதாவது பம்புல வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாப்பு. அதை பார்த்தும் ஹேன்னு சொல்லி பயந்துருவான்ல, அதே சினாரியோ தான் எனக்குமே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, விஜய் போட்டோவை ஆத்துல வச்சு திதி கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். என்னன்னு எனக்கு புரியல. சோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, தாவேக்கா தொண்டர்களோ இல்ல தாவேக்கால இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எம்எல்ஏ பள்ளிக்கூடங்களை போய் இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறதோ குறிப்பா இந்த கட்சி சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் பண்றதோ அறவே கூடாது, இல்லைன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா நமக்கே ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, அவர் உண்மையாதான் சொன்னாரா இல்ல தூக்கத்துல எந்த சொன்னாரான்ற டவுட் வருது. ஏன்னா கண்டினியூவா எல்லாரும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம கனிமவளத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, காரைக்குடியை சேர்ந்த டி.கே. பிரபு, நம்ம எங்க ஊர் தான், அவர் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு ஏதோ அரசு ஸ்கூல்ல போய் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இவர் நடுவுல நிக்க இவரை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல் பசங்களும் நின்றுட்டு டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னத்த டிவிக்கு போறாங்கன்னு சத்தியமா புரியல. பட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப இதுங்க. ஏன்னா அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தர், இவருக்கு ராஜ்மோகனும் ஒரு அமைச்சர் தான், அவர் ஒரு ஆக்ஷன் இது சொல்லியிருக்காரு. குறிப்பா மேல இருந்தே தலைமையில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆர்டர் வந்திருக்கிறதா அவரும் சொல்லியிருந்தாரு. இதை எப்படி கூட இருக்கிற அமைச்சர்கள் ஏன் அதை வந்து கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு டவுட் தான் வருது. ஏன்னா இந்த விஷயம் கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. அந்த பிரபு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்ற ஒரு டவுட் நமக்கு வருது. ஏன்னா நம்மளே வளைச்சு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அமைச்சர்களுக்கு இது தெரியாம போகுமான்ற ஒரு டவுட் வருது. ஏன் சார், ஏன் இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா உங்களுடைய கட்சியை வந்து எதுக்காக இந்த அளவுக்கு குறிப்பா ஸ்கூல்ல போய் பிரபலப்படுத்திட்டு இருக்கீங்க? கட்சி பாகுபாடு இன்றி ஸ்கூலுக்குள்ள இருக்கணும். ஆனா நீங்க ஒவ்வொரு டைமும் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நார்மலா யோசிச்சு பாருங்களேன், ஸ்கூல்ல இல்ல ஒரு 10th 12th படிக்கிறவங்க சீமான் அண்ணன் பேச்ச கேட்கறவங்களா இருக்கட்டும், இல்ல விஜய் பிடிச்ச சிஎம் விஜய் அவர்களை பிடிச்சவங்களா இருக்கட்டும், இல்ல திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்களுடைய குழந்தைகள் அங்க இருப்பாங்க, ஸ்கூல்ல படிப்பாங்க. நீங்க தாவேக்கால இருக்கக்கூடிய நீங்க வந்து அமைச்சர் பதவியிலோ இல்ல எம்எல்ஏ பதவியில இருக்கீங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால ஒவ்வொரு வாட்டியும் நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அங்க போய் உங்களுடைய கட்சியை மட்டுமே பிரபலப்படுத்திட்டே இருந்தா, நாளைக்கு வேற ஒரு கட்சிக்காரன் வந்து அவங்களுடைய அந்த ஒரு கட்சியோட வந்து பிரபலப்படுத்தணும்னு நினைச்சு அவர் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா
நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருப்பீங்களா அப்படின்றதா என்னுடைய கேள்வி. அப்ப அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பண்ணும்போது அதே ஒரு விஷயம் தானே நடக்குது. அப்ப உங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்றதா இப்போ ஒரு கேள்வியா இருக்கு. பட் இன்னொரு கேள்வியுமே வைப்போமே. இப்ப ரீசெண்டா நீட் தேர்வுக்காக மாணவர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை கேட்கறாங்க. சார், இது உங்களுடைய துறை. ஏன்னா அவர் வந்து டாக்டர். ஸோ டாக்டருக்கு தான் அந்த நீட்டோட அதுல இருக்கிற பிரச்சனைகள், அதுல வந்து மாணவர்கள் படக்கூடிய கஷ்டம், இது எல்லாமே ஒரு டாக்டருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதனால பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடனே அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னாரு? நம்ம சப்ஜெக்ட பேசுங்க. எப்படி நம்ம சப்ஜெக்ட பேசுங்கன்னு சொல்லி அவரோட சப்ஜெக்ட் என்னன்னு சொல்ல வராரு எனக்கு தெரியவில்லை. நார்மலா அவர் அமைச்சர் அப்படின்றத எடுத்துட்டு எம்எல்ஏ என்று எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சப்ஜெக்ட் டாக்டர் தான். ஆனா அவர் அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்ன அமைச்சர்? கனிம வளத்துறை அமைச்சர். அப்போ கனிம வளத்தை பத்தி அதை சப்போஸ் அதை வந்து நிறைய பேர் திருடுறாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்றாரோ அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. பட் அவரே சொல்றாரு நம்ம சப்ஜெக்டை வந்து பேசுங்கன்னு. ஆனா நீங்க எங்க சார் போய் நின்று இப்போ வந்து டிவிக்கேன்னு கத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸ்கூல்ல? அப்ப பள்ளி கல்வித்துறைன்றது வந்து ராஜ்மோகன் அவர்கள்ட்ட இருக்கு. நீங்க கனிம வளத்துறை அமைச்சர். அப்ப நீங்க எப்படி ஸ்கூல்ல போய் இந்த விஷயத்த பண்ணலான்ற ஒரு கேள்வி இங்க எழுது. இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனாலும் யாரும் சொல்ல போறது கிடையாது, யார் மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க போறது கிடையாது. இது வேணுக்குன்னு எல்லாரும் பண்றாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து இவங்களை வந்து என்ன ஒரு காரணத்திலையும் எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா தலைமை சரியா இருந்தா கீழே இருக்கிறவங்க எல்லாருமே சரியா இருப்பாங்க. தலைமை கிட்ட எவ்வளவுதான் வலியுறுத்தினாலும் அவங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் பண்றதான் பண்ணுவேன்ட்டு இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க கொண்டு விட போறாங்கன்னு தெரியல. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னா, கர்நாடகால இருந்து தண்ணிய நீ கேட்காமலே கொண்டு வந்துட்டப்பா. எப்படி நீ பேசாமலே கொண்டு வந்துட்ட? என் மகனே, உன் மனசு மாதிரியே காவிரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. நீ கேட்கவே இல்லை. நீங்க கேட்காமையே ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. உன் மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதாவது இயற்கையே பாத்தீங்க அப்படின்னா உனக்காக வழி விட்டு இருக்கு. அந்த அம்மா என்னன்னு தெரியல. அதாவது விஜய் அவர்களை இந்த அளவுக்கு புகழ்றாங்க. உங்களுக்கு விஜய் அவர்களை பிடிக்குது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, தப்பே கிடையாது. எந்த ஒரு பொலிட்டிஷியனையும் பிடிக்கலாம், எந்த ஒரு நடிகரையுமே பிடிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நாங்க அதை மறுப்பே சொல்லல. ஆனா எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்றீங்க விஜய் அவர்கள் பேசாம இருந்ததாலே காரணத்தினால தண்ணி வந்துருச்சு, இயற்கையை பாத்தீங்கன்னா தண்ணி கொடுத்துருச்சுன்னு சொல்லி. இயற்கை தண்ணி கொடுத்துச்சு, நாங்க எந்த ஒரு இதுவுமே சொல்லவே இல்லை. நாங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னப்பையும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் விஜயோட போஸ்டரை கிழிச்சும் விஜயோட உருவபொம்மை எரிச்சும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பா இங்கிட்டு இருந்து போகக்கூடிய பஸ் எல்லாத்தையும் பேருந்து எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. அப்படி இந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கேள்வியாச்சும் உங்க சிஎம் கேட்டாரா? எங்களுடைய கேள்வி அதுதான். அந்த அளவுக்கு ஒரு கேள்வியுமே கேட்காத உங்களுடைய சிஎம் கடைசியா தண்ணி வரும்போது மட்டும் அதோட பப்ளிசிட்டியை மட்டும் அவர் எப்படி எடுத்துக்கிறார்? அவர் அதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு எனக்கு ஒரு விஷயமே புரியவில்லை. எந்த விஷயத்துக்கும் நீங்க பேசவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. நீங்களே சொன்னீங்க 3ஆம் தேதி தான் நான் போவேன் அப்படின்ட்டு. ஆனா அங்க நடந்த விஷயமே வேற. அங்க இருக்கிற சிஎம் சொல்லிட்டாரு, நீங்க வரவே வேணாம், இங்க வேற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லி. வர வேணான்னு சொன்ன அந்த இடத்துக்கு நீங்க போறேன்னு சொன்னீங்க. ஆனா அவர் உங்களை இம்மெச்சூர் பொலிட்டிஷியன் சொன்னாரு. அதுக்கும் நீங்க பதில் சொல்லவே இல்லை. அங்க இருக்கிற அமைப்புகள் என்னென்னவோ பண்ணுச்சு, எதுக்குமே பதில் சொல்லவே இல்லை. ஆனா இயற்கையா பார்த்து அங்க மழை பெஞ்சு கடவுளின் அதான் நேற்று சீமான் என்ன சொன்னாரு, கடவுளின் குழந்தைன்னு சொல்றீங்க. அப்ப மழை இங்கலையா பெஞ்சிருக்கணும், எதுக்காக கர்நாடகால பெஞ்சிருக்கு? அப்ப கர்நாடகால பெஞ்சு கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்குற மாதிரி தான் கடவுளின் குழந்தை இருக்காரான்னு சொல்லி நேற்று சீமானனும் பேசியிருந்தாரு. ஸோ அதைத்தான் நான் சொல்றேன். அது அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜக 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 ஜகன்னு தண்ணி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோ நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, கீழே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஆடி பெருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த விஷயத்துக்கு தண்ணி இல்ல, காவிரியில தண்ணி இல்ல. அப்போ அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஷவர் போட்டு ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்வாஃபினா கிண்ட்லே வாங்கிட்டு வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தண்ணி வந்திருந்தா எல்லாரும் ஆத்துல எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இவங்க என்னன்னா ஜக ஜகன்னு வந்துருச்சா? எங்க வந்துச்சு? அவங்க என்னமோ உபரி நீரை திறந்து விட்டுருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. எங்களுடைய மாநில வந்து இந்த இதுல வந்து மூழ்கிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால உபரி நீரை திறந்து விட்டத இந்த அம்மா நீ பேசலனாலும் பரவாயில்லடா, இயற்கை வந்து உனக்காக பேசுது,
எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துக்கங்க, எல்லா கிரெடிட்டையும் நீங்களே எடுத்துக்கங்க, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அடுத்து இன்னொரு விஷயங்க, இன்னொரு அந்த அதுல சொல்றேனே, அதாவது இந்த மாதிரி தண்ணி வருதுல, ஐயோ தண்ணி வந்துருச்சு, குறிப்பா நிறைய பேர் இருக்காங்க, குறிப்பா சிஎம் விஜய் அவர்களுடைய போட்டோவை ஆத்துக்கு பக்கத்துல தண்ணி வந்துகிட்டு இருக்கு, ஆத்து பக்கத்துல வச்சு அந்த அம்மா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு, பூஜை பண்ணுதா இல்ல என்ன பண்ணுன்னு தெரியல. டக்குன்னு யாராச்சும் அந்த விஷயத்த பார்த்தாங்கன்னா விஜய் அவர்களுக்கு திதி கொடுக்குற மாதிரி தான் அந்த ஒரு விஷுவல் இருக்கு. டக்குன்னு பார்க்கும், என்னடா அது விஜய்க்கு வந்து திதி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான் எனக்குமே தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலா யோசிச்சு பாருங்க, ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு ஆறு இருக்கு, இல்ல கடலோ என்னமோ இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒருத்தவங்களோட போட்டோ வச்சு நீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி மனநிலையை கொண்டு வரும், அது என்ன மாதிரி நம்மளை யோசிக்க தோணும், நார்மலா சொல்லுங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, திதி கொடுக்குறவங்களை தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய விஜய் அவர்கள், நான் சொல்றேன், உங்களுக்கு விஜய் அவர்களை பிடிக்கலாம், என்ன பண்ணலாம், ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா முக சொல்லிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. உங்களுக்கு விஜய் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரீல்ஸை போடுங்க, ஏன்னா ரீல்ஸ் உள்ள உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி போட்டோ வச்சு ஒரு விஷயம் பண்ணும்போது என்னமோ பண்றீங்கன்றது மட்டும்தான் அதுல தெரியுது. அது நீங்க பிடிச்சு பண்றீங்களா இல்ல பண்ணும்போது அது தெரியாம அப்படி நடந்துருச்சான்றதான் தெரியல. பட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கயா, எதுக்கு அறிவில்லாம பண்றீங்கன்றதான் தோணுது. அடுத்து நம்ம ஸ்ரீநாத் அவர்கள் இருக்காருல்ல, மீன்வளத்துறை அமைச்சர், அவர் மீன்வளத்துறை அமைச்சர் நம்ம அடிக்கடி சொன்னாதான் நமக்கே தெரியுது. ஏன் அப்படின்னா இப்ப தூத்துக்குடியில வந்து கப்பல் கட்டும் துறைமுகம் வந்து ஒண்ணு நடத்த போறாங்க. சோ அதுக்கு வந்து எதிராக போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு கேள்வி கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள், சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா அதை தூத்துக்குடியில போய் கேளு, எப்படியே தூத்துக்குடியில போய் கேளு. குமார சொல்லுங்க, யார் இவரு? ஏயா தூத்துக்குடினாலும் அது தூத்துக்குடியில வந்து கேளா போய் கேளான்ற மாதிரி சொன்னாரு, அது வாட் எவர். ஆனா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இங்க எந்த கேள்வியும் கேட்காத, அங்க வந்து கேளு. என் ஏரியாவுக்கு வாயா, என் ஏரியாவுக்கு வாயா, ஏரியாவுக்கு என் தந்துக்கு வாயா, என் தெருவுக்கு வாயா, என் தெருவுக்கு என் வீட்டுக்கு வாயா. என்னையா அது? தூத்துக்குடினாலும் கோவில்பட்டினாலும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த ஒரு இடத்துலனாலும் மீன்வளத்துறை அமைச்சர் அப்படின்றது நீங்க மட்டும்தான். எங்க இருந்து கேள்வி கேட்டாலும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் தான், வேற யாரும் அதுக்கு பங்கு போட போறது கிடையாது. அப்ப கேள்வி கேட்டா அந்த இடத்துல பதில் சொல்லுங்கயா. ஒண்ணு நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறது, இன்னொன்னு அப்படின்னா இங்க என்கிட்ட கேள்வி கேட்காத அங்க வந்து கேள்வி கேளுன்றது. என்னத்த சொல்றது, நாம வந்து மாட்டிக்கிட்டோம் ஒருத்தர் மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு, உங்களை காப்பாத்தணும், எங்களை தாயா காப்பாத்தணுன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி நேற்று சீமானண்ணன் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, அதுக்கு கேள்வி கேட்கிற விஷயமா செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்கிறாரு. ஸோ செங்கோட்டையன் பக்கத்துல யார் உட்காந்துரு பாத்தீங்கன்னா த கிரேட் அமைச்சர் விஜய் பாலாஜி அவர் தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் எப்படி ட்ரெண்ட் ஆனார்னா அதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பட் இந்த ஒரு விஷயத்தினாலதான் அவர் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆனார். என்ன அப்படின்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, சீமானன் இந்த மாதிரி பேசினாரு, இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காருன்னா உங்களுடைய கருத்து என்ன கேட்டா, சீமானா யார் அது, அவர் எம்பியா எம்எல்ஏவா, எம்பி எம்எல்ஏனா பேசலாம், எப்படின்னா டைரக்டா நீ வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான் பேசுவியோ அப்படின்ற மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை மாதிரி நம்ம செங்கோட்டையன் அவர்களும் எம்எல்ஏவா இருந்தா நம்ம அதுக்கு வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம், இவருக்கு எதுக்கு பதில் சொல்லிட்டு அப்படின்னு இவர் சொல்லிட்டு நீங்க இதுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது. அங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடிய நிறைய இருக்கிறார்கள், அவரு கேட்கட்டும். இருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் இப்பவுமே புரியவே இல்லைங்க. எம்எல்ஏ கிட்டையும் எம்பி கிட்டையும் தான் நீங்க பேசுவீங்க அப்படின்னா ஓட்டு மட்டும் எதுக்கு சாதாரண மக்கள் கிட்ட கேக்குறீங்க? எம்எல்ஏ 234 எம்எல்ஏ இருக்கீங்களா, நீங்க மட்டும் எனக்கு வந்து ஓட்டு போடியா, எம்பியா நீங்க எத்தனை இருக்கீங்களோ நீங்க மட்டும் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தொலைய வேண்டியதானே. எதுக்காக ஒவ்வொரு வாக்கும் உங்களுக்கு வந்து பொக்கிஷமா இருந்துச்சு, ஒவ்வொரு வாக்காளர்களும் எதுக்கு உங்களுக்கு பொக்கிஷமா இருந்தாங்க? அப்போ வாக்கு கேட்கும் போது மட்டும் சாதாரண மக்களா இருந்தாலும் பரவாயில்ல, காலில் கூட விழுந்து ஓட்டு வாங்குவீங்க, கேள்வி கேட்கும் போது மட்டும் கேள்வி கேட்கறவே எம்எல்ஏ வாக்கு இருக்குமா? யோ நீங்களே எம்எல்ஏ ஆனா நாங்க, அப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 6 கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாரும் எம்எல்ஏ ஆயிரும். எப்படி எல்லாரும் எம்எல்ஏ ஆயிட்டு கேள்வி கேட்போம்? என்ன கேனத்தனமா இருக்கு உங்களுடைய கேள்வின்ற மாதிரிதான் இருக்கு. எல்லாரும் எம்எல்ஏ ஆக முடியும் அப்படின்னா உங்களை எதுக்கு நாங்க தேர்ந்தெடுக்கணும்? நான் என் ஓட்டை எனக்கே போட்டு போயிருவேனே, என் ஓட்டை எனக்கே போட்டு நானும் எம்எல்ஏ ஆயிடுவேனே.
எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எங்க எல்லாராலையும் எம்எல்ஏ ஆக முடியாதுன்னா இத்தனை பேர் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏன்னு சொல்லி தூக்கி மேல வச்சிருக்காங்க. சப்போஸ் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்ககிட்ட கேள்வி கேட்டு அதை சரி பண்ணிக்கலான்ட்டு. அப்ப கேள்வி கேட்டா எம்எல்ஏ தான் என்கிட்ட வந்து பேசணும், எம்பி தான் என்கிட்ட வந்து பேசணும். சாதாரண ஆள்லாம் வந்து என்கிட்ட பேசக்கூடாது. குடியரசுத் தலைவரை வர சொல்லலாமா, இல்ல பிரதமர் மோடியை வர சொல்லலாமா? என்ன என்ன அதாவது கூட்டு எந்த மாதிரி சேர்ந்திருக்கீங்க? த கிரேட் விஜய் பாலாஜி அண்ட் பிளஸ் நம்ம செங்ஸ் ப்ரோ. என்னத்த சொல்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நினைவு வந்து போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் சீமானனும் பாத்தீங்க அப்படின்னா போய் மாலையெல்லாம் வந்து செலுத்திட்டு வந்தாங்க. பட் எனக்கு நமக்கு அந்த ஒரு விஷயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை எப்படி போய் இவங்கெல்லாம், அதாவது நார்மலா சீமானன் சொல்ல வேற நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம செலிப்ரேட் பண்றதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா அவனுங்க போன அந்த ஒரு இது பாத்தீங்கன்னா எனக்கு பரிதாபங்கள் சேனல்ல ஒரு சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு சொல்றேன்னு, ஒரு கார் வந்துகிட்டு இருக்கும். அது நினைக்கும் போது நம்ம சீரியஸா இருக்கு. என்ன அப்படின்னா கோபி வந்து நின்றுகிட்டு இருப்பாரு, சுதாகர் அண்ட் அவங்களோட இன்னும் 4-5 பேர் பாத்தீங்க அப்படின்னா கார்ல தொங்கிட்டு வருவானுங்க. தொங்கிட்டு வரும்போது யாரோ ஒரு மாதிரி அண்ணே என்னை காப்பாத்துங்கன்ற மாதிரி சவுண்ட் மட்டும் வரும். டக்குன்னு கோபி வந்து என்னது ஏனோ சவுண்ட் மட்டும் வருது, எங்க இருந்து வருதுன்னு தெரியலேன்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் கார்ல சைட்ல நின்று இப்படி தொங்கிட்டு ஆடிக்கிட்டே வருவானுங்க. வரும்போது டே என்னடா கார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா அவர் அதான் கேட்பாரு, ஏன்னா கார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, காரை போய் ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இவங்க அப்படின்ட்டு அவர் கேட்டிருப்பாரு. ஏண்டா நீங்க பூஜைன்னு போறீங்க, போய் பூஜை பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, அதுக்கேண்டா காரை போட்டு இந்த இது பண்றீங்கன்னு சொல்லுவாரு. ஸோ அதே சினாரியோ தான் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் அதே ஒரு சீன் தான் பார்த்தோம். அண்ணே கூப்பிட்டது, தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. என்ன வண்டி வாய் பேசுது? வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? ஐயோ, காரை போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு போறாங்க. எதுக்கு அந்த கார் என்னத்துக்கார? சப்போஸ் நார்மலா யோசிச்சு பாருங்க, சேஃப்டி பர்பஸ்க்கு யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி ஆட்டும் போது மேல இருந்து அது புடுங்கிக்கிச்சு, கீழே விழுந்தீங்கன்னா என்ன ஆவீங்க? மண்டை உடையும், கையோடையும், காலோடையும். கொஞ்சம் சேஃப்டி பர்பஸையாவது கொஞ்சம் பார்த்து எதையாவது பண்ணுங்க. நீங்க ஏதோ பண்றீங்க, செலிப்ரேட் பண்றீங்க, குஷியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு கை கால் உடஞ்சோ இல்ல மண்டை உடஞ்சோ ஏதோ ஆச்சு அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமா பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களை டம்மி முதல்வர்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. எனக்கு அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நெருடலா தான் இருக்கு. ஒரு சிஎம்மா இருக்கக்கூடியவரை ஒரு பக்கம் கர்நாடகா சிஎம் என்ன சொல்றாருன்னா இம்மெச்சூர் பொலிட்டிஷியன் சொல்றது, இவர் டம்மி முதல்வர்னு சொல்றது, இதெல்லாம் வார்த்தையில கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு முதல்வர் என்ன பண்ணாலும் அவர் தான் முதல்வர். ஸோ இது வாண்டடா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அவர் சட்டமன்றத்துல போய் எங்க உங்க அப்பாவை காணன்னு சொல்றது, இவர் வெளியே உங்க குடும்பத்தோட பிரச்சனை கோர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றது, இப்ப இவர் டம்மி முதல்வர்னு சொல்றது, அவர் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது பர்சனல் ஒரு சண்டை மாதிரி மாத்தி விட்டாங்க. இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த என்ன சொல்றது காவிரி இஷ்யூ எடுத்துக்கிட்டு உதயநிதி அவர்கள் சிஎம் விஜய் அவர்களை டம்மி முதல்வர் இந்த மாதிரி பேசியிருக்காரு. இப்படி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு தான் தோணுது. வேற ஏதாவது வார்த்தைகள் கொஞ்சம் மரியாதையா பேசியிருக்கலாம். பட் இந்த மாதிரி பேசுனது பாத்தீங்க அப்படின்னா பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கு. திரிஷாவுக்கு மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மாரியம்மன் போட்டோவை திரிஷா போட்டு இவனுங்க ஒரு விஷயம் பண்ணியிருந்தானுங்க. அது பயங்கரமா ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. ஆனா இப்ப மதுரையில ஒரு சங்கம் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா சங்கமும் முதல்ல மதுரையில தான் ஆரம்பிக்கும்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா திரிஷாவுக்கு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்களா. ஐயா என்ன எனக்கு புரியவே இல்லையே. திரிஷாவுக்கு சங்கம் வைக்கலன்னு சொல்லி இப்ப யாராச்சும் இது பண்ணாங்களா, போராடுனாங்களா, இல்ல போராட்டத்துல ஏதாவது ஈடுபட்டாங்களா? இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. அதுவும் குறிப்பா திரிஷ் இது அவங்களுக்கு தெரியுமாயா? அவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியுமா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. இவங்க ஏதோ ஒன்று அடி போட்டாங்க. எனக்கு அது கன்ஃபார்மா தெரியுது. அது இன்னும் கொஞ்ச நாள் போக போக இப்ப சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அப்புறம் இடைத்தேர்தல்னு வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிக்கிங்க.
சட்டமன்றத்துல என்ன நடக்க போகுதுன்றது வந்து நாம சொல்லி இது பண்றது தெரியல, நாம சொல்லி தெரியணும்ன்றது இல்ல. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு, இந்த மாதிரி காவிரி இஷ்யூ பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி வரலைன்னு சொல்லி நாம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது கூட்டத்துல இருந்து நிறைய பேர் திரிஷான்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை கேட்கவும் அதுக்கு உதயநிதி அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டாரு. சோ அது கொஞ்சம் வேணான்னு தான் சொல்லி, ஏன்னா ஏற்கனவே சொல்றேன் டம்மி முதல்வன் பேசியிருக்க வேணாம். சோ இந்த மாதிரி ஒரு திரிஷா அப்படி அவங்கள இழுத்து வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பர்சனலா, ரொம்ப பர்சனலா உள்ள போற மாதிரி தான் இருக்கு. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். பட் இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம், உதயநிதி அவர்கள் தடுத்திருக்கலாம். பட் நாம சொல்லி யாரு என்ன கேட்க போறது? நாம அங்க நடக்கக்கூடிய விஷயத்த நமக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுறோம். சோ அவ்வளவுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேள்வி கேட்கணும் அப்படின்னா எம்எல்ஏ எம்பியா இருக்கணுமா? அப்போ நம்மளுடைய கட்சியை வந்து பரப்புறதுக்கு பள்ளியை வந்து ஒரு கருவியா நம்ம யூஸ் பண்ணணுமா? உங்களுக்கு ஒருத்தரை நிறைய எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் ஆனா அது ஒரு விஷயத்த பண்ணும்போது அது எந்த மாதிரி வெளியே போகுன்றத தெரியாமலே ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன பேர் கொடுப்பீங்க? ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு விடுறேன். அதுக்கு பதில கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு விஷயம்ங்க, கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். நான் பேசும்போது ரொம்ப வந்து வளவளன்னு இழுக்கிறேன்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு. நான் அப்படி ஏதாச்சும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையுமே மென்ஷன் பண்ணுங்க. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.